ஹலோ லிங்கனம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை காலை நேர வணக்கம். பல்வெளி கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு தூங்குனீங்களா? நைட்டு தூங்கிட்டேன். நீங்கள் வந்தவொன்னு தூங்கிட்டேன். அப்பா தூங்குறேன்னா நரம்பெல்லாம் அந்த வலி வெடிச்சிச்சு தலை. ஏன் இப்போ மதியம் தூங்குவீங்க? மதியம் தூங்குறதுல மதியம் தூங்கல. மதியம் தூங்குனா நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு பயந்து வருது. அதனால மதியம் தூங்கல. ஏன் எல்லா நேரமும் தூக்கம் வராதா? எல்லா நேரமும் உனக்கு வருமா? வரும் வரும், உனக்கு வரும்டா. அப்புறம் என்ன மம்மி அங்கிட்ட என்ன கொச்சிக்கிட்டு இருக்கு? அது ஒலை கொதிக்குது. இந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு இதில் உப்பு புளி ஊற போகணும். இன்னைக்கு மார்னிங் என்ன மம்மி? மார்னிங் தோசை. அதே மாதிரி என்ன மார்னிங் தோசை உருண்டை குழம்பு. ஆமாம், தோசை பழைய சாம்பார். பழைய சாம்பார் அதை சூடு பண்ணிவிட்டு உருண்டை குழம்பு ஒரு நேரத்துக்கு தான் இருக்கும். வலையில் அரிசி போடுறோம் கைஸ். அப்புறம் மம்மி டிவிக்கு விஜய் பற்றி என்ன நியூஸ் பார்த்தீங்க? எனக்கு தெரியலப்பா. நான் செல்லே பார்க்கல. எனக்கு தலை நரம்பெல்லாம் நேற்று பயங்கரமாக ஒழிச்சிச்சு. அதனால உன்னை கோச்சுட்டு போச்சுன்னு. இது என்னவோ டிவிக்கு விஜய் வந்து 70% வந்து இதுக்கு காங்கிரஸ்க்கு கொடுக்க போறாரு, காங்கிரஸோட சேர போறாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி அவரோட சேர்ந்தா நல்லது தானே அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனே எவ்வளவு விதத்துல உண்மைன்னு தெரியல. அவர் என்ன சொல்றாரு? அது ஆனா எவ்வளவு உண்மைன்னு தெரியல. ராகுல் காந்தியோட சேர்ந்து அவர் ஜெயிக்கிறாரு டவுட் தானே. ராகுல் காந்தியே ஜெயிக்கல, அவரே ஒரு தாத்திரி பிடிச்சாரு. அவங்க முன்னாடி இருந்தவங்க எப்படி? இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி ஜெயிச்சாரு. நீங்க சோனியா காந்தி சொல்றீங்களா? அவங்க பெண் ஆளுமை தானே. அவங்கெல்லாம் எப்படி? அவங்களாம் ஜெயிச்சாங்க. இல்ல அவங்களாம் நாடை நடத்துறது எப்படி நடத்துவாங்க தெரியல எனக்கு. அப்பெல்லாம் சின்ன பிள்ளைகள ஒண்ணுமே தெரியாது. ஆனா 50 வருஷமா காங்கிரஸ் தானே இருந்துச்சு. அப்படியா? அதுக்கப்புறம் தான் இப்போ பாஜக மாதிரி இருக்கு. இந்த உருண்டை குழம்புக்கு அரைச்சி வச்சிருக்கேன் பருப்பு உருண்டை குழம்பு. இதை என்ன மம்மி பண்ணணும்? இப்போ உருட்டி போடணும். குழம்புல போடணும். குழம்பு வச்சுட்டு குழம்புல போடையில குழம்பு கரைஞ்சிடாதா? அது கொதிக்கையில போட்டா கரையாது. கொதிக்கையில போடணும். இதெல்லாம் இப்போ மட்டன் உருண்டை குழம்பெல்லாம் கொதிக்கையில போட்டா கரைஞ்சிடும் தானே? அது கொதிக்கையில மட்டும் போட்டோம்னா மட்டன் உருண்டை குழம்பு வேகாது. மட்டன் கொஞ்சம் ஹார்டான பொருள்ல. ஆமா, அதனால மட்டனை வந்து கொத்தியா அரைச்சு விட்டு இதே மாதிரி அரைக்கணும். அரைச்சிட்டு போடணும். ஓ, அதே மாதிரி எண்ணெயிலையும் பொரிச்சுட்டு போடணும். இது வந்து எண்ணெயில பொரிக்க வேண்டாம். இது பொரிக்க வேண்டாம். குழம்பு கொதிக்கல போட்டோம்னா போதும், அது பாட்டுக்கு வெந்துடும். அப்புறம் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த குழம்பும் டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு வலிக்கு நமக்கு எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? இன்னைக்கு 5:15 தான் நான் எழுந்திரிச்சு வந்தேன். தூக்கம் அவசியம் போய் தூங்காம இருந்த தலைநரம்பு பூரா கலண்டு போயிடுது. அப்படியா? கலண்டு கீழே கிடக்கா? ஆமா, கீழே கிடக்கு. புரட்டிக்கணும். அப்புறம் திரும்ப எடுத்து அட்டாச் பண்ணிக்கணும். ஆமா, இது நம்ம கீழே பொங்குதான். எத்தனை மணி நேரம் தூக்கம் இது வேணும்? 8 மணி நேரம் தூக்கம் வேணுமா? இல்ல, 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஃபுல்லா இருந்தா போதும். விடாம தூங்கணும். யாரு கூப்பிட்டாலும் எந்திரிக்க கூடாதா? ஏதோ ஒன்று எடுக்கணும் வைக்கணும்னாலே எந்திரிக்க கூடாதா? அந்த 10 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் நல்லா தூங்கிடும். நிறைய பேர் 8 மணி வரைக்கும் தூங்குறாங்க, 10 மணி வரைக்கும் தூங்குறாங்க மம்மி காலையில. ஆமா, அந்த இதுல ஒரு அம்மா லைஃப் ஸ்டைல் போட்டேன் பாரு. அந்த அம்மாவுக்கு என்ன மாதிரி தலையில நரம்பு பிரச்சனை இருந்துச்சா, காது வலி, தலைவலி எல்லாம். எந்தெந்த டாக்டர்டே கொண்டு போய் காமிச்சாலும் சரியாகலையா. அப்புறம் டாக்டர் சொன்னாரா, அம்மா நீங்க நல்லா தூங்கணும் அப்படின்னு. அதனால ஒரு 2 பொம்பளை பிள்ளைய, ஒரு பொண்ணு கவர்மெண்ட் வேலையில இருக்குன்னு. ஆமா, அந்த அம்மா என்ன மாதிரி என் கேஸ் தான் அது. அப்புறம் பிள்ளைய தெரிஞ்சுக்கலாமா, நீ 8 மணிக்கெல்லாம் படுத்துரு சாப்பிட்டு நைட்டு அப்படின்னு. 8 மணிக்கெல்லாம் பெட்ரூம்ல போய் படுத்துருது. அது யாரும் தொந்தரவு பண்ணாம 8 மணிக்கெல்லாம் பெட்ரூம்ல போய் போர்வை பொறுத்திக்கிட்டு படுத்துருது. ஏசி இருக்காங்கன்னு தெரியல, படுத்துட்டு மறுநாள் காலையில 7:30க்கு தான் எந்திரிக்குமா.
அந்த புள்ளைய அதை பண்ணிக்கிட்டு அந்த புள்ள போயிருமா. அவங்க கவர்மெண்ட் வேலைன்னா 10 மணிக்கு போனா போதும்ல, அதனால அதுவா பண்ணிக்கும் போல. இது 7:30 தான் நான் எந்திரிப்பேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு. நான் சித்த வைத்தியமா பார்த்தாலும் எந்த வைத்தியம் பார்த்தாலும் பிபியும் ஓவரா இருந்துச்சான். எனக்கும் இப்ப அப்படித்தானே இருக்கு, பிபியும் கூட இருக்கு. அது என்ன இப்போ உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பிபி கூடவே இருக்கு? அதே நரம்பு பிரச்சனை இருக்குனால பிபியும் கூட இருக்கு. நரம்பு பிரச்சனைக்கு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நரம்பு பிரச்சனை இருந்தா பிபி கூட தான் இருக்கும். ஆமா, அது நரம்பு எல்லாம் கனெக்ட் ஆகுது மண்டையில் தானே. ஒழுங்கா நிம்மதியை தூங்கிட்டோம்னா விட்டுரும். தூங்கலைனாக்கா அது ஃபிக்ஸு வேற எதுலையாவது கொண்டாந்து விட்டுரும், பெரிய சிக்கல்ல கொண்டாந்து விட்டுரும். அதனாலதான் பயந்துக்கிட்டு தான் நேற்று போச்சுனே. அந்த மாதிரி அப்படிதான் ஆகி போச்சான். நல்ல சாமி கும்பிடும். ஃபிக்ஸ் மாதிரியா? ஃபிக்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்துல சாவி தானே கொடுப்பா, இரும்பு சாவி. ஆமா, இப்போ எல்லாம் இந்த இதுனாலதான் வருது, நரம்பு பிரச்சனை இல்லை. அப்ப வந்து அது பிறக்கிற பிள்ளைக்கு ஒரு வியாதி மாரி இருக்கும். இப்ப அப்படி கிடையாது, வயசானவங்களுக்கு வருது. சரி மம்மி, இப்ப ஃபிக்ஸ் வரவங்களுக்கு சாவி கொடுத்து குணப்படுத்தலாமா முடியாதா? தெரியல, அது தெரியல. இப்ப யாரும் கொடுக்கலையே, படத்துல எல்லாம் கூட கொடுக்கலையே. அப்ப நம்மளுக்கு ரோல் மாடலே படம் தானே. படத்துல யாரும் கொடுக்கலைங்கிறனால நம்மளும் கொடுக்குமா வேண்டாமான்னு யோசிக்கிறோம். இப்போ திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு விக்ஸ் வருது, அப்படி இருக்கையில் நம்ம வந்து அவங்களுக்கு என்னடா பண்ணுறது, இமீடியட் சொல்யூஷன் சாவியை தானே கொடுப்பாங்க பழைய காலத்தில். அது மாதிரி நம்மளும் இப்போ சாவியை கொடுத்தோம்னா அது கிளியர் ஆகுதுன்னு தெரியும். தெரியல. அந்த அம்மாவோட இதை படிச்ச உடனேதான் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. உன்னை மிரட்டினேன், போட ஒழுங்கா இல்லைன்னா எனக்கு பிரச்சனை பெருசாயிடும் அப்படின்னு. அந்த மாட்டு தான் நைட்டு பார்த்தேனா, அது பெட்ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு. பாவம், அது ஒரு ஆளாவா? அது ஒரு ஆளா? மகனை வீடியோ எடுக்குது, அம்மா நீ தூங்குமா அப்படின்னு. ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, ஹஸ்பண்டோட படுக்கல, அது ஹஸ்பண்ட் இருக்கு, பொட்டு வச்சுக்கு, இது தனியாக படுக்குது. அதுவே தவந்துக்கிட்டு தெரியுது, நீ வேற. அது அந்த அம்மாவே தவந்துக்கிட்டு தெரியுது. அவங்க நைட்டில் என்ன மம்மி சாப்பிட்றாங்க? சப்பாத்தி சாப்பிடுது, நல்லா சாப்பிட்டான சப்பாத்தி, நல்லா பிள்ளைய நல்லா சம்பாதிக்குதுங்க. நல்லா சம்பாதிச்சாலும் சாப்பிட்டா போடணும்ல. சாப்பிட்டானா ஃபார்ச்சூன் இந்த மாதிரி மாவுல போடுதுங்க. அதுலேயும் போட்டாலும் ஒரு நேரம் நம்மளுக்கு கனமா வருது. இல்லை, ஃபார்ச்சூன்ல போட்டா கனமா வராதா? வெங்காயம் நெட்டரிக்கிட்டே, கருவேப்பிலை, தக்காளி காய், தேங்காய் காய், திரும்ப தேங்காய் மம்மி எடுத்துட்டு வரீங்க. குழம்பு கொஞ்சம் அரைக்கணும், எல்லாத்துக்குமே அரைச்சி வச்சு ஊற்றணுமா? ஏன் மம்மி வலிக்கணும் மம்மி? உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்குமா? எல்லாத்துக்கும் தேங்காய் அரைச்சி வச்சு. குழம்பு நேற்றுக்கு ஏதோ ஒரு குழம்புக்கு தேங்காய் அரைச்சான்னு ஊற்றுனீங்க, கூட்டுக்கு. அது டேஸ்டா இருந்துச்சு. காலி பண்ணிட்டீனே சொல்லு, காலி பண்ணியா இல்லையா? காலையில் பண்ணல. டேய், அப்புறம் எனக்கு கீழே ஊற்றுறோம். ஆமா டேய், என்னடா இப்படி பேசுற? இப்போ தக்காளி நறுக்கணும் மம்மி. கருவேப்பிலை எடுத்துட்டு வந்துருக்கு. கருவேப்பிலை குழம்புக்காவா? நீங்க பொரியல் எதுவும் இல்லை மம்மி? அப்பளம் தான். உனக்கு இல்லை, முட்டை இருக்கு, முட்டையை என்ன பண்ணலாம்? அப்பளத்தை பொரிச்சுட்டு. உனக்கு அப்பளம் தானே பிடிக்கும்? அப்பளம் பொரிக்கிறது ஈஸியா மம்மி? ஈஸி இல்லை, எண்ணெயை தூக்கி ஊற்றி பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்கும், அப்பளமா முட்டையா? எதுவா இருந்தாலும் ஓகே. சாப்பாடுன்னு வந்துருச்சுன்னா எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸ்ரீராம பொறுத்தவரையில் அப்பளத்தை பொரிச்சிடும். முட்டை ஒரு அவசரத்துக்கு இருக்கட்டும், முட்டை வாங்க விட்டு எடுக்கணும். இன்னும் 5 முட்டை இருக்கு. அப்புறம் தருண் சுந்தர் பார்த்தீங்களா மம்மி? தருண் சுந்தர் புள்ள மூஞ்சி தண்டி இருக்கு, ஆத்தாடியோ ரொம்ப பெருசா இருக்கா? புள்ள மூஞ்சி எப்படி மம்மி இவ்வளவு பெருசா இருக்கு? சின்ன பிள்ளைய மூஞ்சி தருண் சுந்தருக்கு அப்படிதான் இருந்திருக்கும் போல. சின்ன பிள்ளைய மூஞ்சி இவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா, என்ன இட்லி குண்டு, அத்தை தண்டி குண்டா இருக்கு அந்த புள்ள. அது வெயிட்டே 5 கிலோ இருக்கும் போல. அப்ப ஆமா, கண்ணை மட்டுமே 5 கிலோ இருக்கும் போல. அது நல்ல தீனி கொடுத்து வளர்க்குற நல்லபடியா? தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கும். அது என்ன 3 மாசம் 4 மாசம் தான் இருக்கும். ஜூன்ல தான் பிறந்துச்சு. ஜூலை ஆகஸ்ட் தானே, 2 மாசம் தான் அது. ஆமா, அது தாய்ப்பால். அது விட்டு அந்த அளவுக்கு ஊதுன பாலா இருக்கு. புள்ள நல்லா சொன்னீங்கல்ல முத்திமினாக்கு பிறந்த அந்த பிள்ளையும் அந்த இதுன்ன பிள்ளையும்
குண்டு குண்டா இருந்துச்சு கையெல்லாம்னு. அந்த புள்ள அழகுல இருந்துச்சு. இல்லை அது மாதிரி தீனி இப்போ அம்மாவுக்கு அதிகமாக தின்னுக்கிட்டே இருந்தா இந்த இது மாதிரி அழகா தின்னுக்கிட்டே இருந்தானா அதுகளும் குண்டா நல்லா புழுக்கு. தெரியல அப்படி இல்லை இந்த பிள்ளை கண்ணமே ஒரு மாதிரி ஷேப்பே சரியில்லை. போனாலும் அப்படிதான் வரும். ஷேப்பு சரியில்லை. ஓ அதனால அது பிள்ளைய பத்துக்கிட்டு வளர்த்துட்டு பயலுக்கு நல்லா இருக்காங்க. கொஞ்சம் அவங்கள சாப்பிட்றதுனால பயலுக்கு நல்லா இருக்காங்க ஆளு. அடுத்தடுத்து பிள்ளைய பிறக்கிறதுக்கு உடம்புல ஹெல்த் இருக்காதுல்ல மம்மி, அதனாலதான் அங்கிட்டு இங்கிட்டுமா வளருது. இப்போ இந்த பக்கத்து வீட்டில் வேற அது 1.5 கண்ணா வளர்ந்துருக்கேன். ஆமாம் ஹெல்த் அவ்வளோ தூரம் இருக்காது. அன்னைக்கு எப்படி வண்டி வருதுல தள்ளி நின்றானா தள்ளி நின்றுக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கு எமர்ஜென்சி வந்தாங்கன்னா கத்திடுவான். கத்திட்டோம்னா அம்மா கார் விட்டுனா கத்த ஆரம்பிச்சிடுவான். அது ஏன் பயந்துக்கிட்டா? ஆமா எங்க அம்மா தள்ளி விட்டுறோம் நம்மள பக்கத்துல உட்காந்துட்டு. அவ்வளோ விவரமா இருக்குது. அப்புறம் இவங்க வீடு கட்டி வித்துட்டாங்களா புவனேஷ்? தெரியல அவங்க வாரத்துக்கு ஒண்ணு கூட போடுறது இல்லை. அவங்க என்ன அப்டேட்ல இருக்கு இப்ப என்ன இப்படி பண்றாங்க? கொஞ்சம் கூட இதுவே இல்லாம ஆரம்பத்துல இருந்தே வெறும் பொண்டாட்டி மயக்கத்துல தெரியுறேன். அதனாலதான் போட மாட்டேங்கிறேன். இல்லைன்னா முதல்ல எவ்வளவு வப்பி அது ஒரு நாளைக்கு அத்தனை வீடியோ வப்பி இல்லை நல்லா இருக்கும். இப்போ இது பிசினஸ் விட்டுட்டாங்க அவங்க சும்மா பொழைக்கிறதுக்குலாம் இருக்குல்ல. எவனாவது பண்ணா அவன் புவனேஷும் போடுறது இல்ல ரொம்ப. அவங்களுக்கு 1 லேக் ஆயிடுச்சு விடாம போட்டாங்க. நாவல பரவாயில்ல அவங்களுக்கு மத்த வேலை இருக்கு இது போட மாட்டேங்கிறாங்க. இது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு எடிட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கறனால இது சங்கீதா வினோத்தான் விடாம போடுது. அவங்களுக்கு இதுதானே மெயினுவே அப்படிங்கறனால அந்த வினோத் சீதாவும் போடுறாங்க. அவங்களும் மெயின் வினோத் சீதாவும் போடுறாங்க. அதான் வினோத் சீதா பார்த்தேன் அதுல ஒரு ஷார்ட்ஸ் வந்துருந்துச்சு. அது இந்த சின்ன பையன் இருக்கேன்ல மொத பையன் அந்த பையன் வந்து சாப்பாடுக்கு இது ஏதோ கொண்டு போய் கொடுத்துச்சு நைட்டு. உடனே அம்மா எனக்கு இந்த சாப்பாடே பிடிக்காதுமா அப்படின்றேன். உடனே நாளை காலைல உனக்கு முட்டை தோசை ஊற்றி தரேன்டா நீ இன்னைக்கு நைட்டுக்கு சாப்பிட்றா அப்படிங்குது. உடனே இல்லைம்மா எனக்கு பிடிக்காதுமா எனக்கு இதை எடுத்துட்டு போய் முட்டை தோசை ஊற்றிட்டு வாமா அப்படின்றேன். உடனே நான் திவியை பார்க்கணும்டா திவியை, அதனால நான் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது அவன் எழுந்திரிச்சிட்டான்னா கஷ்டம்டா நீ இதை சாப்பிடு இன்னைக்கு நாளை காலையில் ஊற்றி தரேன் அப்படிங்குது. அப்புறம் பார்த்தா இவன் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டேன். அப்புறம் வினோத் இங்கே பாரு இவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறேன் அப்படிங்குது. உடனே வினோத் சொல்கிறேன் ஏண்டி கத்துற அமைதியா சொல்லிட்டு அவன் சொன்ன கேட்டுக்க வேண்டிய அப்படிங்கிறேன். சரின்னு பார்த்தா அமைதியா சொல்றானா வினோத் சொல்றேன் தம்பி இப்போ மட்டும் இன்னைக்கு இது சாப்பிட்றா அப்புறமா அவங்க அம்மா ஊற்றி தருவா அப்படின்னு. இல்லைப்பா எனக்கு இது பிடிக்காதுப்பா முட்டை தோசைப்பா பிடிக்கும் அப்படின்னு. சரி அவன் என்ன 100 சாப்பிட போகிறேன் ஒரு முட்டை தோசைனை ஊற்றி கொடு அப்படின்றேன். சரி இரு ஊற்றிட்டு வரேன் அப்படின்ட்டு போகையில சொல்கிறேன் இந்த பையில சின்ன பையில யோசிச்சு சொல்கிறேன் சரிம்மா இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் நீ தம்பியை பாரு நான் நாளை காலையில் எனக்கு முட்டை தோசை ஊற்றி கொடு அப்படின்ற. அது மாதிரி அதுவே அனுசரிச்சுக்குது. தம்பி இந்த 1 நிமிஷம் இதை விட்டு அரைச்சிட்டுன்னா குழம்பு வச்சிடலாம். 1 நிமிஷம் ஒரே செகண்ட் அரைச்சிங்க. தேங்காய் அரைச்சாச்சு. பட்டை சோம்பெல்லாம் தாளிக்கு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உருண்டை குழம்புக்கு. ஃபஸ்ட்டு தாளிச்சுட்டு தான் உருண்டை குழம்பு வைக்கணுமா? ஆமாம் தாளிச்சு ஊற்றிட்டு வைக்கணும். எப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க? குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த என்னுடைய ஆயுதத்தை எடுத்து விட்டேன். ஆயுதம் இது இல்லையே இது வந்து 2வது உருண்டை குழம்பு. உருண்டை குழம்புலாம் இந்த மாதிரி சட்டியில் தான் வைக்கணும் கடாயில் தான் வைக்கணுமா? அது ஏன் அப்போ தான் உருண்டை கண்ணுக்கு தெரியுமா? இல்லை அது பரவாயில்ல அது ஒன்றும் காடாக வேக வேண்டியது. பருப்பு தான் வச்சாலும் வெந்துடும் வைக்காட்டியும் வெந்துடும் அப்படியே கூட இறக்கிடலாம். இப்போ புவனேஷ் இவன் தீபனேஷன் ஒய்ஃப் மயக்கத்துல இருக்கேன் போல. அதனாலதான் போட மாட்டேங்கிறேன். நானும் எத்தனை வாட்டி பார்த்துக்கிட்டே இருக்கேன் வீடியோவே போட மாட்டேங்கிறேன். அம்மாவை அவங்க அம்மா எதுவுமே கம்பல் பண்றதில்ல விட்டா சரி. இது போட்டாலும் சரிடா போட்டா வீடியோ கொண்டாந்தா கலகலன்னு பேசுவேன். இல்லையா சரி போடலையா சரி ஏன்டா போடலை என்ன ஏதுன்னு கேட்காது. அம்மாவுக்கு வேண்டிதான் அந்த சத்துணவு வேலைக்கு போகணும். அவ்வளோதான்
அவ்வளவுதான். அந்த 7 ரூபா 8 ரூபா. ஆமா, அந்த சம்பளத்துக்கு போகணும், அது விடாம போயிடணும். அது ஒரு இன்னசென்ட். இன்னசென்ட். கலகலகலன்னு பேசினாக்கி இருக்கீங்க. அதனாலதான் இந்த மருமக்கள் வந்து தலையில ஏறிக்கு வந்துக்குது. அப்படிதானே மம்மி? அவங்க என்ன சென்றனாலதான் தலையில வந்துக்குது. ஆனா சொல்லுது பேட்டிலலாம், நாங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லுது. கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்குறாங்க. ஆனா வந்து இந்த இன்னசென்ஸ் மாறவே இல்லை. அந்த மாதிரி இது அவங்க அப்பாவும் பாவம் அவரு இதுவே இன்னசென்ட் தான். இது சாமிக்கு காட்டுறது இதை மட்டும் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு பேசாம இருக்காரு. எதுவுமே பேசுறது இல்லை அவரு. வாயை திறந்தா பேசுறது இல்லையா அவரு? அவங்க இந்த கவர்மெண்ட் வேலை அதை பத்தியில போடுறேன். கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும், அப்புறம் அதோட வீலாக்கு அங்கே கோயம்புத்தூர்ல நாங்க பர்ச்சேஸ் பண்ண போனோம், அங்கே போனோம் இங்கே போனோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்க. அதை பார்த்துட்டு அம்மா விட்டுட்டேன். அம்மா அதே ஜாலினே அது வாட்டி கொடுத்துருச்சு. நமக்கு என்ன காசு வந்தாலும் அவங்க எடுத்துக்கிறாங்க, அது கொடுக்குறது. அதுக்கு இந்த சத்துணவு சம்பளம் தான். அதுக்கு செலவு காசு கொடுப்பாங்கல்ல? செலவு காசு கொடுப்பாங்க. இப்ப வளையல் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இந்த சம்பளத்துல கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்துல நிறைய ஹார்ட் பண்ணி போட்டாங்க. அது வந்து பெருசெல்லாம் விட்டுட்டு சின்னதை பிடிக்குது, இந்த கூட ஓடுறது அந்த மாதிரி வேலை பார்க்குது அந்த அம்மா. எனக்கு பிடிக்காது அது மாதிரிலாம் இந்த குடும்பம் கொண்டாடுறது கஷ்டம். அப்புறம் எப்படி சின்ன பிள்ளைல வளர்த்துப்பா? சின்ன பிள்ளைல என்னப்பா வெறும் எலுமிச்சம்பழம் சாதம் தான் போட்டு கொடுக்குமா எல்லா நேரமும்? அதை மட்டும் எப்படி எல்லா நேரமும் சாப்பிட முடியும்? அத்தை முக்கா வச்சு போட்டு கொடுக்குமா? அவன் தான் சொல்றானே, தீபனிஷ் தான். புளி ஊற்றிருக்காங்க. புளி ஊற்றிட்டேன். இந்த அரைச்ச குழம்பு இதை ஊற்றிடும். அரைத்த விழுதுகள். அதில் என்னென்ன போட வச்சுருக்கீங்க? தேங்காய், பெருஞ்சோம்பு, தேங்காய் பெருஞ்சோம்பு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டே அரைச்சிட்டேன் குழம்புல. அது கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி அரைக்க வர மாட்டேங்குச்சு, அதனால இதெல்லாம் போட்டு அரைச்சோம். மிளகாத்தூளை போட்டே அரைச்சிட்டோம்னா அதோட சேர்ந்துருமா? ஏன் கனம் கூடக்கா அந்த மாதிரி போடுறதா? இது மிக்சியில கொஞ்சமா போட்டு அரைக்க மாட்டேங்குது. இது மிக்சி கப்பே சின்னம் தானே, இதை விட கொஞ்சம் குடிக்கல. ஏன் மிக்சி கப்புல இத்திருண்டு தான், ஒரு 2 பீஸ் தான் தேங்காய் அரைச்சி ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. ரொம்ப ஊத்துற டேஸ்ட் நல்லா இருக்கு. நீயே கேட்கிறவரு என்ன எல்லாத்துக்கும் தேங்காய் அரைச்சி ஊத்துற, தேங்காய் அரைச்சி ஊத்துறேன். நீங்க வைக்கிற எல்லா உடம்புக்குமே முக்கால்வாசி தேங்காய் தான் அரைச்சி ஊத்துறீங்க. கேட்டா வந்து உங்களுக்கு வந்து தேங்காய் தான் டேஸ்ட் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு இருக்கீங்க. தேங்காய் போடலாம், தேங்காய் போடக்கூடாது. புளிக்குழம்புக்கெல்லாம் தேங்காய் ஊற்றணுமா? போட்டா டேஸ்ட் இருக்காது. புளி மட்டும் தான் ஊற்றணும். மீன் குழம்புக்குமே தேங்காய் போட்டா டேஸ்ட் இருக்காது. ஆனா மீன் குழம்புக்கு தான் டேஸ்ட் கெடுக்கிறதுக்காக வெந்தயம் போடுறீங்களே? வெந்தயம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயம் போடுறதா இல்லையா மீன் குழம்புக்கு? நீங்க அது ஒண்ணு கெடுக்கிறதுக்காக தேங்காயை போடாம வெந்தயத்தை போடுறீங்க. தேங்காய் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மீன் இது வெந்தயம் போடணும் எல்லா குழம்புக்குமே. கறி குழம்புக்கு தான் போட வேண்டாம். கறி குழம்புக்கும் போட வேண்டியானே? கறி குழம்புக்கு போட மாட்டாரு. போட்டா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம ஒரு புது விதமான குழம்பு பார்ப்போம், சாப்பிடணுமா வேண்டாமா? எப்படி வச்சாலும் எண்ணெய் தூக்கி போட்டாலும் இப்ப உள்ள பிள்ளையெல்லாம் ஒழுங்கா சமைக்குதுங்க. தாளிக்கிற வண்டியில இருக்க எல்லா சாமானையும் தூக்கி போட வேண்டியது. அது என்ன அதையும் தானே சாப்பிடுறோம். ஆமா, உருண்டைகளா யாராவது பண்ணி தந்தா சரிதான் சாப்பிடலாம். ஆமா, இதே ஆனா சாப்பாடு டேஸ்டா இருக்கணும், இல்லைன்னா பட்டுக்கிட்டு போயிரும்ல. அது டேஸ்ட் வந்துடும், எல்லா ஜாமானும் போட்டாலே டேஸ்ட் வந்துடும். இப்போ எப்படி நம்ம அன்னைக்கு கண்ணாத்தலை கோயிலுக்கு போனோம்ல, அன்னைக்கு காருக்கு வசூல் பண்ணாம இருந்தேன். கார் எங்கேயோ நிற்கிது, எங்கேயோ நிற்கிற காருக்கு ஒரு வசூல்.
டேய் கார் எங்கேயோ நிக்குதுடா, இருந்தாலும் இந்தாங்க டோக்கன். எனக்கு அந்த பையில பார்த்தா கடுப்பு கடுப்பா வந்து கோயிலுக்கு போயிட்டு சண்டைக்கு போக கூடாதுன்னு. எவ்வளவு கடுப்பு வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு நிறைய கடுப்பு சாமி. முகரைங்க ஒண்ணு ஒவ்வொருத்த முகரையை பார்த்தாவே அவங்க சுயநலமானவங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அவங்கள பார்த்தாவே நமக்கு கோபம் வரும். அது மூஞ்சியை பார்த்தே கண்டுபிடிச்சிருவீங்களா? மூஞ்சியை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். சுயநலம் இருக்க வேண்டியதே. பொது நலமும் இருந்து சுயநலமும் இருக்கணும். வெறும் சுயநலம் மட்டுமே. ஒரு 50 ரூபா அநியாயம் இல்லையா? 10 ரூபா 20 ரூபா வாங்கலாம். அதான் நானே யோசிச்சேன். சரி டோக்கன் எவ்வளவு அப்படின்னு 10 ரூபா. எல்லாரும் மக்கள் என்ன அவ்வளவு தூரம் பணக்காரல எல்லாருமே கார்ல வர்றாங்கன்னா அவங்களால நடக்க முடியல, வண்டியில வர முடியல, வெயில்ல வர முடியல, எங்கெங்க இருந்தெல்லாம் வராங்க. நம்ம எங்க இருந்து போனோம்? நம்ம இங்க புதுக்கோட்டையில இருந்து போறோம். நாட்டரசங்கோட்டை எங்க இருக்கு? அப்பா, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் மம்மி இது. அங்கே பூரா சரி வரட்டும் பாவம் சாமி வசதியா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அநியாயம் பண்றாங்க. மக்கள் எல்லாரும் வசதியா இருக்கான்ட்டுதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. கார் வச்சிருக்காங்க, அதுல இருந்து 50 ரூபா விடவா இல்லாம இருப்பாங்க. நம்ம 50 ரூபாய் இனி போகையில 100 ரூபா விட்டுருவேன். இனிமேல் போகல 100 ரூபாய் போட்டுக்கிட்டு பேக் வச்சுட்டு நிற்பேன். கொடுங்க 100 ரூபா இருந்தாங்க டோக்கன். ஒரு டோக்கனுக்கு 100 ரூபா. ஆத்தாடியோ பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டாண்டில் கேட்டால் நாங்கள் தான் காசு எடுத்துருக்கோம். ஆமா, அதுவும் நல்லா ஈஸியா சம்பாதிக்கிறாங்க. 5 நிமிஷத்துக்குள்ளே 500 ரூபாய் சம்பாதிச்சிருப்பேன். எத்தனை வண்டி? ஆமா, நீ சாயந்தரம் ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சிருவேன். கோயிலுக்கு வர்றவங்க கோயிலுக்கு வர்றவங்க கேட்க மாட்டாங்களா மம்மி? ஆமா, அது கேட்கலையே. இல்ல என்னப்பா நீங்க இவ்வளவு தூரம் பண்றீங்க, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க இப்ப மத்த இடம்னா நியாயம் பேசுங்க. இது கோயில் குளம், அமைதியா இருக்கணும். சாமி தரிசனம் அடிச்சுக்கிட்டு போனா நமக்கு நல்லா இருக்காது அப்படின்னு வாய் மூடிட்டு போக வேண்டியது. உருட்டி போட்டேன். இப்ப இந்த உருண்டை எந்திரிச்சு வரும் பாரு. மேலே மேல. ஆமா, எவ்வளவு தூரம் எந்திரிச்சு வரும் பாரு. காய்ஸ் உருண்டை எந்திரிச்சு வர போகுது, பார்க்கலாம். உருண்டை எந்திரிச்சு உன்னை வந்து குத்த போகுது. வலிக்கு நம்ம இந்த உருண்டை குழம்பு எத்தனை வருஷம் வாங்கிருக்கீங்க? இது நல்லா இருக்கு. இந்த குழம்பு அன்னைக்கு பொண்டாட்டி வச்சுட்டு போனது. இது நம்ம ஒரு பத்தியா அந்த என் பொண்டாட்டி எப்படி குழம்பு வச்சுட்டு போயிருக்கா பத்தியா? அப்படி இதை கொண்டாந்து வச்சு சொந்த வச்சு அவ்வளவு பொண்ணு மாதிரி சாப்பிடுறாரு. அவ்வளவு பிரமாதமா அந்த அம்மா வச்சுட்டு போயிருச்சு அன்னைக்கு. உருண்டை குழம்பு வச்சுட்டு யாரோ வீடு கிரகப்பிரவேசமா இருக்கு கூப்பிட்டான்ட்டு போயிருச்சு. அப்ப இது நம்ம நேற்று எதை வீடியோ போட்டுருந்தான்னு நினைக்கிறேன். எனக்கு 4 மணிக்கு அப்டேட் வந்துச்சு. அப்படியா? அந்த பிள்ளைக்கு இது அண்ணன் நம்ம வசதியாகலாம் இல்லை, இவங்களோட தான் இருக்காங்க, சாப்பிட்றாங்க, இவங்களோட தான் இருக்காங்க. அதான் ஏதோ லைட்டாக மட்டும் வேலைக்கு போவா அவ்வளோ. ஓ ஆமாம், உழைப்பா அவ்வளோ வயலுக்குள்ள. அண்ணனும் வசதியாகலாம் இல்லை. நான் தான் பார்த்தேன். அவங்கள இவர் தோசை பொண்டாட்டி அதே இதுல சொல்றாங்க, தோசை ஊத்துறாங்க ஒரு நாள். அவங்க வீட்டுல எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தான் தோசை, மாசத்துல ஒரு நாள் 2 நாள் தோசை ஊத்துது. ஒரு நாள் வந்தம்மா 2 சட்னி அரைச்சு தோசை ஊத்துது. தேங்காய் சட்னி தனியா அமையில அரைக்குது, மிளகா சட்னி தனியா அமையில அரைக்குது. மிக்சியில இப்படி எல்லாம் போடல, மிக்சி வச்சிருக்காங்க ஆனா மிக்சியில போடல. அப்படி அரைக்குது. அரைச்சு தோசை ஊற்றுது. தோசை ஊத்துறோம்னா அவர் வேலைக்கு போயிட்டு அவரை உழைச்சிட்டு வந்துடுறாரு. காலை கடன் வேலையெல்லாம் இருக்குல்ல, மாடை கட்டணும், அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அவர் வராரு. வந்த உடனே கை கால் கழுவிட்டு இந்த அப்பா வந்துட்டாரு, தலைவர் வந்துட்டாரு, சாப்பிட வந்துருவாரு இனிமே அப்படின்னு அவன் டீ கொடுக்குறேன். அவர் சொல்றாரு, ஒன்ன மாதிரி சும்மா இருந்துட்டேன், நான் சாப்பிட வரேன், நான் உழைச்சிட்டு வரேன்டா அப்படிங்கிறாரு. சரி சாப்பிடுறாரு. அவரு 4 தோசை வச்சு சாப்பிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 தோசையும் 2 சட்னியும் சூப்பரா இருக்கு. ஒய்ஃபா அப்படி துக்குறாருப்பா, சூப்பரா இருக்கு அப்படிங்கிறாரு. உனக்கு வரவெல்லாம் இப்படி சம்பால அப்படின்னு வரவனு. அவர் ஒய்ஃப் மேல அக்கறையா இருக்கனாலதான் பிள்ளைய மேலேயும் அக்கறையா இருக்காரு, குடும்பத்து மேலேயும் அக்கறையா இருக்காரு, ரொம்ப பாசமா இருக்காரு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப ஒரு மனுஷன் வந்து ஏதோ ஒரு மேல அக்கறையா இருந்தாதே. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, பணத்து மேல அக்கறையா இருக்காங்க. ஒரு சிலர் என்னன்னா ஒய்ஃப் நல்ல ஒய்ஃபா இருந்தா ஒய்ஃப் மேல அக்கறையா இருக்காங்க. அந்த பாசத்தினாலதான் அவங்க குடும்பமே ரன் ஆகுது மம்மி.
ஒய்ஃபு மேல நல்ல பாசமா இருக்காரு. சரி நான் சமைச்சிட்டு அது தோசை ஊத்திச்சு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு அவர் சொல்றாரு, இந்த பையன் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கலாமா, எனக்கு 2 தோசை சுட்டு போடுமா, நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் 2 தோசை தட்டுல வாங்கிட்டு வரேன், சட்னி எல்லாம் வச்சு. அப்புறம் அவர் சாப்பிட்டு தட்டை கையோட போய் கழுவியாடுறாருப்பா. கழுவிட்டு நீ எந்திரி, உனக்கு 2 தோசை நான் ஊற்றி தரேன், பாவா நீ தான் எங்களுக்கு எல்லாம் ஊற்றி தந்த, நான் ஊற்றி தரேன் அப்படின்னு அவ்வளவு பாசமா இருக்கிற. கமெண்ட்ல சொல்லுது, சூப்பர் தலைவர் உங்க அப்பா. அப்பாவுக்காக தான் நாங்க வீடியோ பாக்குறோம். குடும்ப தலைவர்னா அந்த மாதிரி நல்ல பொறுப்பா நடந்துக்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, பொண்டாட்டிக்கு 3 தோசை ஊத்தி கொடுத்துட்டாரு, நல்ல கணங்கணமா 3 தோசை ஊத்தி கொடுத்துட்டாரு. பொண்டாட்டி சாப்பிடுது, பேரனை மடியில வச்சுக்கிட்டு சாப்பிடுது. அது அந்த பையன் வச்சிருக்கேன் பாரு, திரும்ப வந்துட்டானா, அவனை வச்சுக்கிட்டு சாப்பிடுது, அது மடியில வச்சுக்கிட்டு அவனுக்கு 1 வாய் இது 1 வாயின்னு சாப்பிடுது. அப்புறம் சொல்றாரு, மருமகளுக்கு சாப்பிடுறியா, நான் ஊத்தி தரேன், உலகத்துல எல்லாரும் மாமனாருக்கு மருமக ஊத்தி கொடுப்பாங்க, இங்க என்ன நான் ஊத்தி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அப்பதான் பார்த்தேன் மருமக உள்ளே இருந்து வெளியே விடுறாங்க, அவங்களுக்கு காட்டல. இவர் அவங்களுக்கு தோசை ஊத்துறாரு, பொண்டாட்டி சாப்பிடுற வரைக்கும் தோசை ஊத்துவாரு. அவருக்கு சாப்பிட்டு எந்திரிக்க எப்படி அவர் போயிடுவாரு. அதுக்கு கமெண்ட்ல போடுது, அப்பா நல்லப்பா, இந்த மாதிரி அப்பா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அம்மாவுக்கு கோவமே வரல, அந்த அம்மா நல்ல இல்ல அத அந்த மாதிரி வச்சிருக்காரு மம்மி. இப்ப என்ன கோவம் வந்தாலும் இப்போ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்க, நம்மளுக்கு வந்து அந்த கஷ்டமே தெரியாது, சரி இதை பண்ணி விடுவோம்பா அப்படின்ற அந்த கஷ்டம் தெரியாது நம்ம. அந்த அம்மாவுமே கோவமே வரல. இவன் ஆமா இதோட பிரெஞ்சு பிரைஸ் பண்றதுக்குள்ளே உசுரை வாங்கிவிட்டேன், அந்த அம்மா உசுரை. அப்பயும் கூட கோவம் இல்ல. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எங்க வீட்டில் வச்சா பண்ணேன், வெளியே வச்சு பண்ணேன். ஓ பெரேடப்பில் அது அளவா எரிஞ்சிருச்சா? அந்த அம்மாவுக்கு கோவமே வரல, எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. இல்ல அது அவர் அந்த மாதிரி வச்சிருக்காரு, கோவம் வராத மாதிரி வச்சிருக்காரு. நல்லவர். இப்போ ஒரு சில லேடிஸு புருஷங்க வச்சிருக்கிறத பார்த்தா கோவப்படாமல் நல்லா வச்சுருக்காங்க. அது அந்த தன்மையிலே வளர்ந்துருவாங்க, எந்த டென்ஷன் வந்தாலும். இப்போ நம்ம தான் வந்து ஒரு விஷயத்துக்கும் கோவப்படுவோம், டென்ஷன் ஆகும், வளர்ந்துட்டோம். அந்த மாதிரி வேலையும் பொறுமையா அம்மியில சட்னியா இருக்கு. அதனாலதான் அதோட கஷ்டத்தை இப்ப தெரிஞ்சிருக்காரு பாருங்க. இப்ப அது தோசை ஊத்துச்சுன்னா இத்தனை பேருக்கு தோசை ஊத்துனா அவளுக்கும் பசிக்கும்ல, நம்ம அவளுக்கு ஊத்தி கொடுப்போம் அப்படின்னு உடனே அது அந்த இடத்துல வந்து இப்ப நம்மள என்ன நினைப்போம், இந்த எருமாடு மாதிரி தின்னுட்டு போகுதுங்க, நம்மளுக்கு ஊத்தி தர ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல கஷ்டப்படுவோம்ல. இப்ப அந்த அம்மா நினைச்சிருக்கும்ல, நம்ம கஷ்டத்தை உணர்ந்திருக்காரு அப்படின்ற அந்த மனசுதான் வேணாம். அதுதான் மெயின். அதே கமெண்ட் போடுறவங்களும் விவரமா இருக்கா, போய் மக்கள் ஒரு நுணுக்கமா நம்ம வீட்டுல என்ன நடக்குதோ அது கூட கவனிக்கிறாங்க. யார் இதுல பொறுப்பு, யார் இதுல இதுங்கிறா இருக்காங்க அப்படிங்கறத கமெண்ட்ல அவ்வளவு விவரமா போடுதுங்க. சூப்பரா பண்ணுது, மக்கள் நல்ல விவரமா தான் இருக்காரு. அதனாலதான் கமெண்ட் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல கமெண்ட் எவ்வளவு வருது. ஆமா, ஆனா கெட்ட கமெண்ட்டும் நிறைய போடுது. அதெல்லாம் திமிரு பிடிச்சதுக்கு அதுகளால வீடியோ எடுக்க முடியல, அதுகளால பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இந்த நம்மள்ட்ட ஒருத்தன் பாபர் ஷாப் மொட்டை அடிக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷமா. வாடா உனக்கு தானே மொட்டை அடிக்கும், அவனுக்கு மொட்டை அடிக்கணும். ஒருத்தவங்க சரி போடுறோம்னு சொல்லிட்டாங்க, சரி நானும் அவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாது, சரி போடுறான் ஓகே. பதிலே கொடுக்க கூடாது, ரிப்ளை பண்ணக்கூடாது. ஆன்டி ரொம்ப நல்லவே மாதிரியே ஆன்டி போட்டு. இவன் சுரேஷ்குமார் ஜீ தமிழ்ல போய் கவிதையே தெரியுமா பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறேன். அவனு ஃபேமஸ் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டேன். அவன் இனிமே முடியவே முடியாது. ஜீ தமிழ் போயிட்டானா? பரவாயில்ல, இனிமேல் காசு கூட வந்துடும். அவனை பிடிக்க அவன் உள்ளதே திமுரு ரொம்ப பேசுவேன், இனிமே திமுரு ரொம்ப பேசுவேன். அதே பரவாயில்ல இல்ல மம்மி, ஆனா சும்மா தெருவில் ஆடி இப்போ ஜீ தமிழ் ஆடுறானே பரவாயில்ல இல்ல ஸ்டேஜ் ஒருத்தர் எங்கே கொண்டு வைக்குது. அது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆடுற ஒழுங்காவெல்லாம் இல்ல, கிரிக்கெட் மாதிரி ஆடுறேன். அது ஏதோ நேரம் அப்படி கொண்டு வச்சுது. ஆனா ஜீ தமிழ்ல கூப்பிடுறேன் இவரை, நான் டிவி ஷோரூம்ல டிவிலே. ஜீ தமிழ் ஃபேமஸா? ஜீ தமிழ் பரவாயில்ல தமிழ்நாட்டுல. ஓ
அதுலயே கூப்பிடுறாங்களே பரவாயில்லையே. ஜீ தமிழ்ல இந்த உயரமா கவிதையை தெரியுமா அந்த இதுல தொங்கிட்டு ஆடுறது, அது பொண்ணுகளோட கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆடுறேன். அது லக்கு தானே, இடுப்போட பிடிச்சி தூக்கி, அது ஒரு லக்கு தானே. அதனாலதான் முதல்ல சொல்லியிருந்தாமல சீ தமிழுக்கு போறேன்னு சொல்லியிருந்தாமல. அவனுக்கு லக்கு தான், அவன் திமிருக்குமே ஓவரா பண்ணுவேன். கடைசி அவன் முத பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுச்சு, கடைசி இப்ப 2வது வாழ்க்கை இப்படி. இப்ப 2வது நல்ல பொண்ணு வந்துடும், நல்லா வந்துடும். ஃபேமஸ் ஆயிட்டேன். இந்த பொண்ணுகளை தொட்டு ஆட ஒத்துக்கிறதுக்கு அப்புறம் கட்டிக்காதுங்கள. ஆமாம்மா, நல்லா ஃபேமஸ் ஆயிட்டேன், நல்ல காசு ஃபேமஸ் ஆயிட்டேன். அம்மான்னு அம்மாவுக்கு நல்லா செய்யறேன், அம்மாங்கிறனாலதான் அவனுக்கு வருது. எனக்கு என்னமோ அப்படித்தான் நினைக்கிறேன். அம்மாவை நல்லா வச்சிருக்க பூரா வாழ்க்கையில நல்லா இருக்கா. அது ஒரு இது அது ஒரு சகுனம். அம்மாவை வந்து மனசு கோணாம நல்லா வச்சிருக்க பூரா தொழிலையோ பிசினஸ்லயோ படத்துலயோ நல்லா இருக்காது. நான் பார்த்துட்டேன், நிறைய பேர் பார்த்துட்டேன். ஓ சரி சரி. அவன் அம்மான்னு அம்மாவுக்கு வளையல், தங்க வளையல் வாங்கி கொடுத்தேன். என்ன அப்புறம் சாரி அம்மா கட்டுறது பூரா புதுசு. இவனாலதான் அப்படி சேலையும் புதுசாதான் விட்டு கட்டுது, கட்டின சேலையே கட்டுறது இல்ல. அவங்க இருந்தது என்ன, இப்ப இப்படி இருக்குது என்ன. வாஷிங் மிஷின் யாரோ வாங்கி கொடுத்தாங்க, போட்டிக்கு வச்சுட்டாங்க. நல்லா சம்பாதிக்கிறேன், லட்சக்கணக்கில் இருக்குன்னு சொல்றேன் அவன் பேட்டியில. இன்கமா? ஆமா. சீ தமிழுக்கு போயிட்டானே இன்னும் டெவலப்மெண்ட் தானே. அவனை பிடிக்க முடியாது. அதே ஒரு மனுஷன் என்ன நேரம் எப்படி தூக்கி வைக்குது. அவன் நல்லவன் கிட்டவன் எல்லாம் பார்க்கல, நேரம் அப்படி தூக்கி வைக்குது. ரஜினி இப்ப மக்கள் தூக்குனதுனாலதான் நேரம் தூக்கி வச்சுதான் ரஜினி இன்னைக்கு இந்த அளவு இருக்காரு. ஆமாமா, ஆனா கட்சி கூட ஒண்ணும் பண்றது இல்ல. ஆமா. குழம்பு வந்துருச்சா மம்மி? குழம்பு வந்துருச்சு. குழம்பு வந்துருச்சு கைஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை குழம்பு வச்சுட்டேன். உருண்டை குழம்பு ரெடி. உருண்டை குழம்பு ரெடி. தோசை தான் ஊற்றணும். இந்த சாதம் கவுத்து விடணும், கொஞ்ச நேரம் இருக்கட்டும். கவுத்து விடணும். சரி, சமைச்சிட்டு பார்க்கலாமா? சமைச்சிட்டு பார்க்கலாம். இந்த பருப்பு எடுத்துக்க. பல்லு வலிக்கிட்டியா? காலையில பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை, சுட சுட தோசை. இந்த நேற்று மத்தியானம் தான் வச்சேன். அந்த சாம்பார் சூடு பண்ணி வச்சுருக்கேன். என்ன அப்புறம் மத்தியானத்துக்கு லஞ்சு சுட சுட சாதம், உருண்டை குழம்பு, அப்புறம் அப்பளம், இது குழல் வத்தல். ஆமாம், இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.